இருங்க இந்த வீடியோ தெரியல கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க, நிதானமாக பாருங்களேன். என்ன சொல்கிறேன்னு கேட்டு போங்க, கர்த்தர் உங்களோடு பேசுவார். என் வாழ்க்கையில் எப்பயுமே குறைவாக தான் இருக்குது, எதுவும் நிறைவு கிடையாது. நிறைவு எப்போது வரும் என் வாழ்க்கையில்? நிறைவானது எப்போ நான் பெற்றுக்கொள்ள முடியும்? என் வாழ்க்கையில் எல்லா கஷ்டப்பட்டாலும் ஒரு குறைவாக தான் இருக்குது. என்ன சம்பாதிச்சாலும் பத்த பையில் போகிற மாதிரி இருக்குது. எது எடுத்தாலும் ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு நினச்சி வருத்தத்தோடு உட்காந்து அமர்ந்து கொடுத்துருக்குற அன்பு சகோதரன், அன்பு சகோதரியை ஆண்டவர் கூட பார்த்து பேசுகிறார். என்ன பேசுகிறார் கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது, நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவானதுன்னா என்னங்க? நிறைவானதுன்னா சொத்து சேர்த்து வச்சு நிறைவாகுது அது இல்லைங்க. நிறைவானவர் யார் உலகத்தில்? இயேசு கிறிஸ்து நிறைவானவர், உலகத்துக்கு ஒளி, நிரந்தரமானவர். அவர் தான் சொல்கிறார், நிறைவானது வரும்பொழுது, நிறைவான ஆசீர்வாத வார்த்தை, ஆசீர்வாதமாக நீ நடக்கும்போது எந்த குறைவும் பண்ணக்கூடாது. யாருக்கிட்டையும் பூலோகத்தில் நடக்கும்போது யாருக்கும் விரோதமாகவும் பாவமும் செய்யாத போது நிறைவாக நீ வாழும்போது, அப்போ எப்போ வாழ முடியும்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து பூலோகத்தில் வந்து 33 வருஷம் வாழ்ந்தார். 33 வருடம் ஜனங்க மத்தியில் வாழ்ந்து காட்டும், மனுஷன் மத்தியில் வாழ்ந்தார். வாழும்போது அவர் நிறைவான வாழ்வை எல்லாருக்கும் காண்பித்தார். கொடுத்தினார்கள், கொட்டினார்கள், நொறுக்கினார்கள், எத்தனையோ காரியத்தை அவர் துன்புறுத்தினார்கள். அப்போ கூட அவர் என்ன பண்ணார்? சலிப்பாக பேசலையா? அவருடைய வாழ்க்கையை நிறைவேற்றும்படியாய் அவர் கரெக்டாக போனார். நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகுது. எத்தனையோ குறைபாடெல்லாம் வந்தாங்க, நிறைவாக இவர் போகும்போது அவர்கிட்ட வந்த குறைவெல்லாம் நீங்கி போச்சுங்க. வெற்றி சிறந்தார். 3ஆம் நாளில் மரித்து 3 நாள் உயிரோடு எழுந்து வந்தார். அவர் வாழ்க்கை பாருங்க, அதுதான் நிறைவு. ஒரு லக்கை நோக்கி ஓடுறோன்னு சொன்னால் அந்த நிறைவை பெறும்போது ஒரு பந்தய சாலையில் ஓடுறாங்கன்னா அது ஒழுங்கின்படி ஓட வேண்டும். ஒழுங்காக ஓடினா தான் உலகத்து பந்தயத்தில் ஓடுறவங்கள அதில் ஒரு கோடு போட்டு லைனாக ஓட வைக்கிறாங்க. ஓடி அதில் அந்த கிரீடம் அந்த பந்தயத்தை பெறும்போது அந்த கரெக்டாக ஒழுங்கும்படி ஓடுறாங்க. உலகத்தின் பிரகாரத்திலே அது அழிஞ்சு போகிற பொருள், அந்த கப்புலாம் அழிஞ்சு போயிடும். ஒரு நாளைக்கு கிரீடம் ஒரு நாளைக்கு போயிடும். நித்திய கிரீடம் ஒன்று பெற போகிறோம். நம்ம ஒழுங்கின்படி ஓடணும். ஏசப்பா கொடுக்குற கிரீடம், பரலோகத்தில் போகிற ஒரு கிரீடம். அங்கே ஒரு பொக்கிஷத்தில் நம்ம ஒரு கிரீடம் வச்சுக்கிறாங்க. அங்கே ஓடணும், அங்கே ஒழுங்கு ஒன்று ஓடணும். அதுதான் சொல்கிறாருங்க. இங்கே என்ன வாசனம் சொல்கிறனால கூர்ந்து கவனிங்களேன். நிறைவான இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில் வந்துட்டார்னா நம்ம வாழ்க்கையில் குறைவே இருக்காதுங்க. அவர் தான் கிரீடம். நம்ம என்ன பண்ணுறோம்? யாரையும் தேடுறோம். இங்கே போனால் எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், இங்கே போனால் குறைஞ்சு தரோம், இங்கே போனால் அந்த கோயிலுக்கு போனால் குறைஞ்சு தரோம், இந்த கோயிலுக்கு போனால் குறைஞ்சு தரோம். எந்த கோயிலுக்கு போனால் குறைச்சிடாது. நிறைவு, உன் மனசில் நிறைவு வேணுங்க. நிறைவான ஆசீர்வாதம் எங்கே இருக்குது அதை தேடுங்க. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். நல்லது வழி எது கேட்டறிந்து அது வழியில் நடவுங்கள், அப்போது உன் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். எது நல்லது கேட்டறிந்து அது வழியில் நடவுங்கள், அப்போது உன் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். எது நல்லது கேட்டறிந்து போகிறீங்கன்னு வச்சுக்க, நிச்சயமாக உன் ஆத்மாவுக்கு வழிபாடு கிடைக்கும், ஆசீர்வாதத்திலும் வழி கிடைக்கும். ஒன்று குறைவெல்லாம் போயிடும். நிறைவான ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணும். நிறைவான இயேசு உன் வாழ்க்கையில் வந்துட்டான்னா குறைவெல்லாம் நீங்களும் ஆசீர்வாதமாக வாழ்ப்பாரு. ஆமென். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொடர்ந்து பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஆமென். காட் பிளஸ் யூ.